Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் rhetoric and prosody. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பேப்பர்ல 5th யூனிட்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தான் rhetoric and prosody. அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Rhetoric is the art of effective communication, especially in speaking or writing. இந்த பேச்சு கலை இருக்குது இல்லையா, அதுதான் rhetoric அப்படின்பாங்க. ஓகே, இஸ் குட் அட் rhetoric அப்படின்னா நல்ல பேச்சு திறமை உள்ளவங்க rhetoric திறமை உள்ளவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4th century BC, the Greek philosopher Aristotle defined rhetoric as the ability to discover the available means of persuasion in the art of rhetoric. So அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, ரெட்டரிக் பத்தி டிஃபைன் பண்றப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை பர்சுவேட் பண்றதுன்னா என்ன, நான் சொல்ற கருத்தை உன்னை ஏத்துக்க வைக்கிறது தான் பர்சுவேஷன். ஓகே, ஒருத்தரை அக்செப்ட் பண்ண வைக்கிறது. ஓகே, ஸோ நான் சொல்ற விஷயத்த உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிற அந்த திறமை இருக்கிறத தான் என்ன சொல்றாரு, ரெட்டரிக்னு டிஃபைன் பண்றாரு அரிஸ்டாட்டில். ஓகே, ஆர்ட் ஆஃப் ரெட்டரிக்னு அவர் எழுதின பேப்பர்ல தான் டிஃபைன் பண்ணியிருக்காரு. இப்போ ரெட்டரிக் ஃபோக்கஸஸ் ஆன் பர்சுவேடிங், இன்ஃப்ளூயன்சிங் ஆர் என்கேஜிங் அன் ஆடியன்ஸ் யூசிங் டெக்னிக்ஸ் லைக் ரெப்படிஷன், மெட்டஃபோர்ஸ் அண்ட் இமோஷன் அப்பீல்ஸ். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமா அந்த ரெட்டரிக் இருக்குது. ஓகே, இப்போ அதிகமா பொலிட்டீஷியன்ஸ் ரெட்டரிக்கலா பேசுவாங்க. ஓகே, அடுத்த டீச்சர்ஸ்மே கிளாஸ் ரூம்லயே டு மேக் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட் இன்ட்ரெஸ்ட் இன் டு தேர் டாபிக். பொதுவா லிட்ரேச்சர் மாதிரி டாபிக்ஸ் டீச் பண்ற டீச்சர்ஸ்க்கு ப்ரொஃபசர்ஸ் ஆர் லெக்சர்ஸ் நல்ல ரெட்டரிக் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ தே ஃபோக்கஸ் ஆன் பர்சுவேடிங், இன்ஃப்ளூயன்சிங் ஆர் என்கேஜிங் அன் ஆடியன்ஸ். இப்போ இவங்க எதுக்காக பண்றாங்க, ஒரு பொலிட்டீஷியன் பர்சுவேட் பண்றதுக்காக, தன்னோட கருத்தை ஆடியன்ஸ் ஏத்துக்கணுன்றதுக்காக, இல்ல அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவாங்க. நாங்கெல்லாம் என்கேஜ் பண்றதுக்கு பேசுறோம். ஓகே, ஒரு கிளாஸ்ல அந்த 1 hour என்கேஜ் பண்றதுக்கு we are not using the board, அதிகமா போர்டு யூஸ் பண்ணி சம்ஸ் எழுத போறதில்ல. ஸோ we are going to talk all the whole hour அப்படிங்கிறப்போ we have to be rhetoric. Teachers of literature, history, இங்கெல்லாம் என்ன பண்ணோம், we have to rhetoric to engage an audience. அப்போ இந்த மாதிரி நம்ம என்கேஜ் பண்றப்போ நிறைய விதமான என்ன ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு சில விஷயங்கள மாடுலேஷனோட சொல்லலாம், ரெப்படிஷனோட சொல்லலாம், மெட்டஃபர்ஸ், இமோஷனல் அப்பீல், இது எல்லாமே கொடுத்து பேசினாதான் அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பேசுறவங்கள கவனிக்க தோணும். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் தான் நம்ம ரெட்டரிக்னு சொல்றோம். இந்த யூனிட்ல ஃபுல்லாவே ரெட்டரிக்கு தேவையான விஷயங்கள் தான் இருக்கு. ரெட்டரிக்கு தேவையான விஷயங்களை தான் அடுத்த லைன்ல சொல்லியிருக்கேன் பாருங்க. டு பி மோர் ஸ்பெசிபிக், rhetoric is the study of the figures of speech. Figures of speech நம்ம சொல்றோம் இல்லையா, அதை நல்லா தெளிவா கத்துக்கிட்டு அதுபடி பேசுறது தான் rhetoric skill. ஓகே, அந்த மாதிரி எல்லாம் பேசுறப்போ அந்த ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண முடியும். ஓகே, இன்க்ளூடிங் சிமிலி, மெட்டஃபார், பாரடாக்ஸ், பன், பர்சானிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பொலிட்டீஷியன்ஸ், அட்வர்டைசர்ஸ், ரைட்டர்ஸ் often use rhetoric to make their messages more powerful. ஸோ ரெட்டரிக் எப்போ யூஸ் பண்றாங்க, தன்னோட மெசேஜ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த எல்லா ஃபீல்டுல இருக்கிறவங்களும், பொலிட்டீஷியன்ஸ், அட்வர்டைசர்ஸ், டீச்சர்ஸ், ரைட்டர்ஸ், இவங்க எல்லாமே ரெட்டரிக் யூஸ் பண்றாங்க. Prosody is the study of meter or metrical patterns. So இதுல 2 டாபிக் rhetoric and prosodyங்கிறோம். So prosodyனா என்ன அப்படின்னு சொன்னா, மீட்டர் ஆர் மெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் பத்தி படிக்கிறது. இப்போ ரைம் ஸ்கீம் சொல்றோம் இல்லையா, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. பொயட்ரியில இருக்கக்கூடிய ரிதம், மீட்டர், ரைம் ஸ்கீம், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ப்ரோசடி. Now here I have listed out some examples for rhetoric. Rhetoric பேசுறவங்க எப்படி எல்லாம் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்றாங்க, எப்படி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணி பேசுறாங்க, எப்படி யூஸ் பண்றாங்க. இப்போ ரெப்படிஷன் அது எப்படி இருக்கும், ரெப்படிஷனா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது தான் ரெப்படிஷன். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, எஸ் வி கேன், எஸ் வி வில்,
எஸ் எஸ்ன்னு வருது. ஆம் நாங்கள் செய்வோம், ஆம் எங்களால் முடியும், எங்களால் செய்ய முடியும் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு பெர்சுவேசிவ் ஸ்பீச். ஒருத்தவங்களை என்ன பண்றோம், தூண்டி அவங்கள நம்மள செய்ய வைக்கிறோம், ஒரு விஷயத்த தூண்டி விடுறோம் இல்லையா, அதுதான் இங்க வந்து ரெப்படிஷன் இந்த இடத்துல செய்யுது. அடுத்து மெட்டஃபார் பாருங்க, டைம் இஸ் மணி. மெட்டஃபார்னா உருவகம்னு தமிழ்ல சொல்லுவோம். சிமிலினா உங்களுக்கு தெரியும், அது வந்து கம்பேரிஷன், உவமைன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த போன்றது, அஸ் லைக்ன்ற வார்த்தை போட்டு சொன்னா அது சிமிலி. ஒரு விஷயத்த அப்படியே உருவகப்படுத்தினா அது வந்து மெட்டஃபார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டைம் இஸ் மணி, காலம் பொன்னானது அப்படின்னு சொல்றப்போ காலம் பொன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றதுதான் வந்து அது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட்டே பண்ணாம சொல்றது இருப்போ அது மெட்டஃபர் ஆகுது. இதே சிமிலியா சொல்றப்ப என்ன பண்ணுவோம், டைம் இஸ் லைக் மணி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கம்பேரிங் டூ திங்ஸ் டு மேக் அ பாயிண்ட் தான் வந்து மெட்டஃபார். அடுத்து இமோஷனல் அப்பீல் எப்படி சொல்லுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, திங்க் ஆஃப் த சில்ட்ரன் சஃபரிங் வித்வுட் ஃபுட் அப்படின்னு சொன்னா யாருக்காகவும் நீங்க வந்து என்ன பண்றீங்க, இது பண்றீங்க, இமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு அவங்களோட உணர்ச்சியை தூண்டி என்ன பண்றீங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதோ ஹெல்ப் வந்து கேதர் பண்ண போறீங்க. திங்க் ஆஃப் த சில்ட்ரன் சஃபரிங் வித்வுட் ஃபுட், எங்கேயோ ஒரு இடத்துல பஞ்சம் பட்டினியில இருக்காங்க, அந்த குழந்தைங்கள் சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, இமோஷனலா ஃபீல் பண்ணுவோம். நம்ம வீட்டுல இருக்க ஒரு குழந்தை பசியோட இருக்குதுன்னு நினைச்சு பார்த்துட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்போ ட்ரையிங் டு மேக் த ஆடியன்ஸ் ஃபீல் எம்பத்தி. ஓகே, சிம்பத்தினா இறக்கம் மட்டுப்படுறது, எம்பத்தினா அதை ஃபீல் பண்ணி அதுக்காக உதவ முன் வர்றது எம்பத்தி. ஸோ அந்த ஃபீலிங்கை தூண்டி விடுறது தான் இங்க இந்த ஸ்பீச் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பீல் பண்ணுது. அடுத்த ரெட்டரிக் கொஸ்டின் பாருங்க, who doesn't want to be successful அப்படின்னு சொல்லி, யாருக்கு தான் வெற்றியாளனாக இருக்க ஆசை இல்லை. அப்போ கொஸ்டின் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகே, அந்த இடத்துல வந்து ஆன்சர்லாம் தேவையில்லை. யாருக்குத்தான் வெற்றியாளனாக ஆசை இருக்காது அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அப்படின்ற ஆன்சர் கிடையாதுங்க. அது இட் மீன்ஸ் கொஸ்டின்லயே நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. ஓகே, இதுதான் ரெட்டரிக் கொஸ்டின் வாங்க. ஓகே, அடுத்தது ஹைப்பர்போலே. ஹைப்பர்போலேனா ஐ ஹவ் டோல்ட் யூ a million times, எக்ஸாகரேஷன் ஃபார் எஃபெக்ட். ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி சொல்றதுதான் ஹைப்பர்போலே. ரொம்ப நம்ப முடியாத விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு போவோம். 1000 தடவை உன்னை கூப்பிட்டுட்டேன், எங்க போனேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, உன்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், ஒரு தடவையோ 2 தடவையோ தான் சொல்லியிருப்போம், ஆனா எனக்கு 1000 தடவை சொன்னேன், எங்க போனேன், எனக்கு பசியில அப்படியே எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி உன்னையே சாப்பிட்டுருவேன் அப்படின்பா. இதெல்லாம் வந்து சம்திங் எக்ஸாகரேஷன், த ஹைப்பர்போலே. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஸ்பீச்சில் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், டெய்லி ஸ்பீச்சில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஹைப்பர்போலே கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். மற்ற விஷயங்கள்லாம் ஸ்பீக்கர்ஸ் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, என்கேஜ் பண்றதுக்காக நிறைய என்ன பண்ணுவாங்க, ரெட்டரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து ப்ரோசடி. ப்ரோசடி ரெஃபர்ஸ் டு த ரிதம், ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்டனேஷன் ஆஃப் ஸ்பீச் ஆர் ரைட்டிங். அப்போ ப்ரோசடினா இதுதான், ஒரு போமோட ரிதம், ஸ்ட்ரெஸ், இன்டனேஷன் இதை பத்தி எல்லாம் படிக்கிறது தான் ப்ரோசடி. இட் அஃபெக்ட்ஸ் ஹவ் வேர்ட்ஸ் சவுண்ட் அண்ட் ஹவ் மீனிங் இஸ் கன்வேட் த்ரூ டோன், பாசஸ் அண்ட் எம்பசிஸ். இது என்ன பண்ணுது, வேர்ட்ஸ் சவுண்டு, அந்த மீனிங் எப்படி கன்வே ஆகுது, டோன் எப்படி இருக்கு, அந்த இடத்துல இந்த ஆக்டேவா செசட்டா நடுவில் ஒரு பாஸ் இருக்கு, இங்க எம்பசைஸ் பண்ணிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது. ஒரு போம்ல இருக்கிற விஷயங்களை, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க விஷயங்களை பேசுறது தான் ப்ரோசடி. இன் பொயட்ரி, மியூசிக் அண்ட் எவ்ரிடே ஸ்பீச், ப்ரோசடி ஹெல்ப்ஸ் express emotions and make language more natural and engaging. அப்போ பொயட்ரிலே ஆகட்டும், மியூசிக்லே ஆகட்டும், எவ்ரிடே ஸ்பீச்லே ஆகட்டும், ப்ரோசடி வந்து இமோஷன்ஸை வெளிப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. முக்கால்வாசி 90% நம்ம அதுக்கு ப்ரோசடி வந்து போம்ல தான் யூஸ் பண்றோம், சிலப்போ ஸ்பீச்ல கூட யூஸ் பண்றோம். ரொம்ப நேச்சுரலாகவும் என்கேஜிங்காகவும் இருக்க அந்த ஒரு எதுகை மோனையோட பேசுறது தான் ரிதம் இன் பொயட்ரி. ஸோ பொயட்ரியில எப்படி இருக்கு ரிதம் பாருங்க, தி சன் இஸ் ஹை, தி ஸ்கை இஸ் ப்ளூ, இட்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் சோ யூ ஆர். பாருங்க, இது ஒரு நேச்சுரலா, பாப்பா உன மாதிரி அழகி யாருமே இல்லைன்னு சொல்றதுக்காக இதை வந்து சொல்லியிருக்காரு, ஒரு காதலன் எழுதுற மாதிரி. தி சன் இஸ் ஹை, தி ஸ்கை இஸ் ப்ளூ,
இட்ஸ் பியூட்டிஃபுல் அண்ட் சோ ஆர் யூ. இந்த விஷயங்கள் எல்லாம் அழகா இருக்கு, உன்னை அழகாக இருக்கின்றது உன்னை போன்றே. எத்தனையோ அழகான விஷயங்களை சொல்லி சன் ரொம்ப ஹையா இருக்கு, அந்த ரிதம்காக இதெல்லாம் சொல்றாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுது அந்த லாங்குவேஜ். எம்பசிஸ் இன் ஸ்பீச் பாருங்க. ஐ நெவர் செட் ஷி ஸ்டோல் மை மணி. நான் சொல்லவே இல்லையே அவன் என் பணத்தை திருடினாள் என்று நான் சொல்லவே இல்லை. இப்போ சேஞ்சிங் தி ஸ்ட்ரெஸ்ட் வேர்ட் சேஞ்சஸ் தி மீனிங். இந்த இடத்துல எந்த இடத்துக்கு அந்த ஐ நெவர் செட் ஷி ஸ்டோல் மை மணி அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோமோ அதை பொறுத்து ஒரு சென்டென்ஸோட மீனிங்கே மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அவள் மிகவும் நல்லவள் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதுக்கு ஒரு பொருள் இருக்கு, அவள் நல்லவன் அர்த்தம். அவ ரொம்ப நல்லவப்பா அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாதாரண ஸ்பீச்லயே எப்பா நீ செஞ்சதெல்லாம் போதும்டா சாமி அப்படிங்கிறப்போ அது சாதாரண நீ செய்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னா அது ஒரு மீன் பண்ணும். அப்பா நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றிப்பான்னு அது ஒரு இதோட சொல்லலாம். அந்த டோன்ல வந்து மாக்கரி இருக்கும், நீ ரொம்ப நல்லா செஞ்சுட்ட என்னைய அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எம்பசிஸ் இன் ஸ்பீச் கொடுத்து அந்த மீனிங் வந்து மாறுபட செய்யலாம். பாசஸ் ஃபார் எஃபெக்ட், அதே மாதிரி பேசுறப்பே இதெல்லாமே ப்ரோசடியில வருது. அந்த டோன் எஃபெக்ட் இதெல்லாம் ப்ரோசடிக்குள்ள போகுது. பாசஸ் ஃபார் எஃபெக்ட், ஒரு இடத்துல நிப்பாட்டினாலே அங்க ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நிறுத்தி பேசினா அதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து திஸ் இஸ் த மோமெண்ட் we have all been waiting for அப்படின்னு this அப்படின்னு சொன்னா ஒரு சஸ்பென்ஸ் கொடுத்து is the moment என்னன்னா ஃபைனல் மொமெண்டா இருக்கும். ஓகே, அண்ட் the winner is அப்படின்னு சொல்லி அப்படி நிப்பாட்டுவாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்னன்னா பாஸ் பண்றாங்க, எதுக்காக, அந்த சஸ்பென்ஸ் கூட்டி கொடுக்கறதுக்கு. ஓகே, இன்டர்னேஷன் இன் கொஸ்டின்ஸ்லயும் இந்த வாய்ஸை சேஞ்ச் பண்ணி மாடுலேட் பண்ணி சொல்றதா இன்டர்னேஷன். யூ கோயிங் டு த பார்ட்டி, இது பாத்தீங்கன்னா கொஸ்டின் இல்ல, ஆக்சுவலி ஆர் யூ கோயிங் டு த பார்ட்டின்னு தான் கொஸ்டின். பட் இந்த யூ கோயிங் டு த பார்ட்டி அப்படிங்கிறப்போ அந்த கேள்வியை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்லயே வச்சுட்டுறது. நீ பார்ட்டிக்கு போறியான்னு கேட்கமா, பார்ட்டிக்கு போற, நீ பார்ட்டிக்கு போற அப்படின்னு சொல்றப்போ யூ கோயிங் டு த பார்ட்டி அப்படிங்கிறப்பயே அந்த இடத்துல ஒரு கொஸ்டின், அந்த டோன்லயே இன்டோனேஷன்லயே கொஸ்டின் பண்றது. ஓகே, ரைசிங் டோன் டு இண்டிகேட் கொஸ்டின். யூ கோயிங் டு த பார்ட்டி அப்படின்னு ஒரு டோன் ரைஸ் பண்றப்போ ஒரு கொஸ்டின் வந்துடுது. லல்லபிஸ் அண்ட் சாங்ஸ் பாருங்க, தாலாட்டு பாடல்ல ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அப்போ ஒரு சூதிங் ரிதம், அந்த அமைதிய தாலாட்டம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் பை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு லல்லபி, ஒரு இனிமையான ஒரு சாங். அது எப்படி வேணாலும் பாடலாம். நம்ம வந்து லாலி லாலின்னு பாடுறப்போ அதை வந்து ஒரு லல்லபியா, அதே லாலி லாலின்னு சத்தமாவும் பாடலாம், அப்ப அது லல்லபியா இருக்காது. அந்த டோனுக்கு ஏத்த அந்த பாட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாத்தி டோனை மாத்தி அது லல்லபியாவும் பாடலாம். ஸோ ரைட், இதெல்லாம் தான் ப்ரோசடி. ஓகே, இன்டோனேஷன், அந்த ரிதம், ரைம் ஸ்கீம், இதெல்லாம் பேசுறது தான் ப்ரோசடி. Hope you understood. Like and subscribe for more such videos. Thank you for watching.